வருதுன்னா என்ன? ஹயாத், அழிவல்ல. ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் காலத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் கூடாரம் விட்டு தங்கி இருந்தார்களாம். அந்த கூடாரம் விட்டு தங்கி இருக்கின்ற இடத்துல ஒரு கபர் இருந்திருக்கிறது, அவர்கள் கவனிக்கவில்லை. அந்த இடத்துல தங்கி இருந்த அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தபாரகல்லதீ பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்படி சூரத்துல் முல்க் முழு ஆயத்தையும் 30 ஆயத்துகளையும் அவர்கள் கேட்கிறார்கள். எங்க இருந்து சத்தம் வருது, எங்க இருந்து சத்தம் வருது, அவரும் அங்கெங்க பாக்குறாரு. கடைசியில பூமியில காதை வச்சு கேட்டாக்க பூமிக்குள்ள சத்தம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க இந்த விஷயத்தை. ஆமா, உண்மைதான். அந்த இடத்துல ஒரு சஹாபி, ஒரு நல்லோர் அந்த இடத்துல குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். அப்ப எந்த அளவிற்கு தன்னை குர்ஆன் உடையவர்களாக ஆகியிருந்திருக்காங்க. அந்த குர்ஆன் மரணத்த பிறகும் கூட எந்த அமலும் இந்த பூமியோட முடிஞ்சு போச்சு. பஜர் நம்ம தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறான்னா மௌத்தாயிட்டான்னா ஒரு பஜரோட தொழுதுட்டு இருப்பாரா? கிடையாது. அந்த பூமியோட முடிஞ்சிச்சு. ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 வேளை தொழுகை நான் கரெக்டா ரமலானுடைய மாதம் ஆயிடுச்சுன்னா ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். மௌத்தாயிட்டான்னா ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு கிடப்பாரா? ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மௌத்தாயிட்டான்னா ஒரு ஹஜ் செய்வாரா? எந்த அமல்களும் மரணித்த பிறகு ஒன்றும் இல்லை. ஆனால் குர்ஆன் மட்டுமே மரணித்த பிறகும் கூட ஒரு முடியும் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு தெரிவிக்கிறது. குர்ஆன் அவ்வளவு பெரிய சக்தி.